அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து சனி பகவானுடைய ஆட்சி வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியின் காரணமாக சிம்ம ராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, லட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள். அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான், வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், மகர ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார். இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்பொழுது மகரத்திற்கு வரும்போது கடன் சுமை குறையுங்க, கவலைகள் தீருங்க. அதே போல இடம், பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் தீர இருக்குது. குறிப்பா ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் பணியாற்றி வரும் சிம்ம ராசியினருக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் காண இருக்கீங்க. பயணம் பலம் தருவதாக அமையுங்க. உடன்பிறப்புகள் வழியே சுபகாரியங்கள் முடிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. நீண்ட நாளைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பொருளாதாரம் உயர இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. வாகன யோகம் உண்டுங்க. உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு. அதே போல் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனை உங்கள் முயற்சியில் சுமூகமாக தீருங்க. சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. கலை தொழில்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது. அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. கோயில் தரிசனம் உண்டு. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கைவிட்ட விஷயங்கள் கூட இப்போது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதி புதனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குங்க. பண சம்பந்தமான கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சுமை அதிகரிக்குங்க. கொள்கை பிடிப்போடு உங்களால் செயல்பட இல்லாத ஒரு நிலை இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சுமை சற்று அதிகரிக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. அதே போல விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் எடுத்தும் கௌத்தம் என்று செயல்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு. அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். பஞ்சம மற்றும் அஷ்டமாதிபதியான குரு தொழில் ஸ்தானத்தை வலிமை இழப்பது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. பாக பிரிவினை முடிவடையாமல் இழுபறி நிலையிலேயே இருக்கலாங்க. அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட அரசல் புரசல்களை பெரிதாக்க வேண்டாம். எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்ற உங்களுக்கு குருவினுடைய வக்ர காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுங்க. அதே போல் 10ல் குரு வருவதால் பதவி மாற்றம் உண்டு. எதிர்பாராத முன்னேற்றங்கள்
மாற்றங்கள் உண்டுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த தருணங்கள்ல கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய்ங்க. அவரது பார்வையின் சனியின் மீது பதியும் போது குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. கடுமையாக முயற்சித்தும் காரியங்கள் கைகூடாமல் போகலாங்க. நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமை இழப்பது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க, சுகக்கேடும். அதனால் மருத்துவ செலவும் அதிகரிக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க இயலாதுங்க. தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. தந்தை வழி உறவினர்கள் பகை உருவாகுங்க. பாக பிரிவினைகள் திருப்தி தராது. பணியிட மாற்றம் கவலைக்குரியதாக அமையுங்க. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல செவ்வாய் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. ஆரோக்கிய குறைபாடு உண்டாகுங்க. குறிப்பா நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்பட மனக்கவலை அதிகரிக்குங்க. எதையும் துணிந்து செய்ய இயலாது. வீடு மாற்றம் கூட வரலாங்க. தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு வேலைக்கான முயற்சித்து வரும் சிம்ம ராசியினருக்கு பிற முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் இடமாற்றம் அல்லது நாடு மாற்றம் கூட செய்யலாம் என்று சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற நினைப்பார்கள். கலைஞர்களுக்கு தலைமை பதவி தேடி வருங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மறதியின் காரணமாக படிப்பில் அக்கறை குறையுங்க. பெண்கள் குடும்ப தகவல்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. எதையும் எளிதில் செய்ய இயலாது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராகுவால் உடல் பாதிப்பு உண்டுங்க. அதே போல் கௌரவ குறைவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் மீது பொறுப்புகள் அதிகம் சுமத்தப்படும். சனி ராகு நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வேலை சுமை அதிகரிக்குங்க. எதிலும் அவசரப்பட வேண்டாம். பிரச்சனை மனதில் கலக்கம் தரலாங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. தொழில் போட்டிகள் ஏற்பட்டு நிம்மதி குறைங்க. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பாளை வணங்குங்க. அனைத்தும் நலமாகும்.